தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை அறிக்கை குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாம் தமிழர் கட்சியினர் மீது வன்முறையை ஏவிய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்ன நிகழ்வு அப்படின்னா, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி 97வது வட்டச் செயலாளர் அன்புத்தம்பி பிரதீப் அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுக்க முடியாது, கொடும் தாக்குதல்கள் மூலமாக முடக்க நினைக்கும் வன்முறையாளர்களின் இக்கொலைவெறி செயல்களை எதன் பொருட்டும் அனுமதிக்க முடியாது. ஆகவே இவ்விவகாரத்தில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வன்முறையை ஏவிய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டுமெனவும், கோவையில் தொடர்ந்து வரும் இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் நாம் தமிழர் கட்சி உரிய எதிர்வினையாற்றும் என தமிழக அரசை எச்சரிக்கிறேன் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருக்காருங்க. கடைசி வரிகளில் மட்டும் மீண்டும் எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஏன் சொன்னார்னா, இது முதல் கிடையாது. இதற்கு முன்பு, அதுவும் பல மாதங்கள் அப்படிலாம் இல்லைங்க, சில நாட்களுக்கு முன்பு தான் இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 2 நபர்கள் போட்டு அவங்கள கஞ்சா மற்றும் போதை நிதுவால் பாஜகவினர்கள் அந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தாங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா 8 தையல் மண்டையில் போடுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. சரி, நாங்கள் அதை பொறுத்துக்கிட்டும் சட்டம் அவர்களுடைய கடமைகளை நிச்சயம் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இருந்தோம். ஆனால் அது முடிந்து அந்த விஷயமே இன்னும் வெளியில் வரலை. அதற்குள்ளே பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கோவை மாவட்டத்தில் மட்டுமே இது மீண்டும் நடக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தெல்லாம் இதன் பிறகும் தடுக்காமல் திமுக அரசு செய்து கொண்டே இருக்குமானால், எதிர்த்து கேள்வி கேட்காமல் எதுவும் செய்யாமலே இருக்கும் அப்படின்னா, உரிய நேரத்தில் எதிர்வினையாற்றுவோம் அப்படிங்கிறது தான் எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன். உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.